ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தினவேலு வந்து ஜானகி கழுத்தில் தாலி கட்டி முடிச்சிருந்தாங்க. வள்ளியும் வேலனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க 11 ஜோடிகளுக்கும் நல்லபடியாகவே கல்யாணம் செய்து முடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக அவங்க வீட்டுக்கு கிளம்புவோம். அப்போ வீட்டுக்கும் வராங்க. வந்ததுமே ரத்தினவேலு வந்து அவங்க பாட்டுக்கும் அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்க. அப்போ வாசல்லே ஜானகி நின்றுட்டு இருக்கும்போது அப்போ வேதனாகி வந்து அவங்க ஜானகி பார்த்து பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளியும் வேலனும் அவங்க கூட தான் இருந்துட்டு இருக்கும்போது உடனே வந்து வேதனாகி பார்த்தோம்னா அவங்க வந்து ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க, உன் கழுத்தில் என் தம்பி வந்து தாலி கட்டிட்டான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப திமிரோட இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி வந்து இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கூட வள்ளியும் வேலைன்னு அவங்களும் வந்து ஒன்றுமே புரியாமல் அவங்களும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னை வேதனாகி இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ வேதனாகி சொல்கிறாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை பார்த்துருப்பேலா, ஆனால் இதுக்கு பிறகு தான் என்னை கூடுதலாகவே பார்க்க போகிற. அன்னைக்கு இருந்த வேதனாகி வேற, ஆனால் இன்னைக்கு இருக்கிற வேதனாகி வேற. சொல்ல போனால் இப்போ தான் நீ வந்து உண்மையான கஷ்டத்தை நீ அனுபவிக்க போகிற அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகி வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட பார்க்கும்போது அப்போ வேதனாகி சொல்கிறாங்க, ஆமாம் என் தம்பி கையால் தாலி கட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து ரொம்ப இருமாப்போட அலையாத, ஆனால் இன்னும் தான் உனக்கு இருக்குப்பாரு கஷ்டம். நீ அப்போ அனுபவிச்சது வந்து கஷ்டம் கிடையாது, ஆனால் இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறது தான் கஷ்டமே அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கவும் அப்போ வேலைன்னு சொல்கிறாங்க, ஆமாம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் வந்து அன்னைக்கு பேசின மாதிரிக்கு இன்னைக்கு பேசக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு ஜானகி அம்மா கூட யாருமே கிடையாது, அவங்க தனியாக இருந்தாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான், அவங்களால எதிர்த்து பேச முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜானகி அம்மா வேற, ஏன்னா அவங்க கூட வேலைன்னு ஒருத்தன் இருக்கிறான், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கவும் என்னடா என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கிறியா என்ன, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தாம்மா நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு வேதனாக்கி இன்னொரு முகம் இருக்குது, அதை நீ பார்த்தா தாங்க மாட்டே பார்த்துக்க அப்படிங்கும்போது அம்மா அதே போல தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், வேலனுக்கும் இன்னொரு முகம் இருக்குதுமா, அதை நீங்கள் பார்த்தாலும் தாங்கிக்க மாட்டீங்க அப்படிங்கவும் இங்கே பாரு நான் வந்து உனக்கு எதிர நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் எதிர நின்று பேசிகிட்டு இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்து நீ பேசணும் பார்த்துக்கோ அப்படிங்கவும் அம்மா அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் உங்களுக்கு எதிரதாம்மா நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், எதிர இருந்து பேசிகிட்டு இருக்கவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து பேசணும் பார்த்துக்கோங்க அப்படிங்கவும் என்னடி இவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு ஜானகியை பார்த்து அவங்க முறைச்சி பார்த்துட்டு வேதனாகி கோபத்தோடு அங்கே திரும்புகிறாங்க. அப்போ அங்கே வள்ளி நின்றுட்டு இருக்கவும் வள்ளியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வேதனாகி போகவும் உடனே வந்து வேலைன்னு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, போங்க போய் ரூமுக்கு போங்க அப்படிங்கும்போது அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, இல்லை வேலை எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவங்க பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன, இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதும்மா, இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ பாருங்கள் ரத்தினவேலு ஐயா வந்து உங்கள் கழுத்தில் தாலி கட்டுற அளவுக்கு கொண்டுட்டு வந்தாச்சுது, இதே மாதிரிக்கு கூடிய சீக்கிரத்திலே வந்து ஐயா வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு மனைவியாக ஏற்றுப்பார் பாருங்கள், அந்த காலம் வந்து சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது அப்படிங்கவும் அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க, ஆமாம்மா வேலைன்னு சொல்கிறதுலாமா கரெக்டு, உண்மையிலேயே அப்பா வந்து உன்னை வந்து சீக்கிரமாகவே அவர் மனைவியாக ஏற்றுப்பாருமா, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, அத்தையை பற்றி தான் தெரியும்ல அப்படிங்கும்போது இல்லை உங்கள் ரெண்டோருக்கும் வேதனாகியை பற்றி சரியாக தெரியாது, அவள் எவ்வளோ மோசமானவா தெரியுமா, அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா அப்படின்னு சொல்லும் போது அம்மா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா, நீங்கள் போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு வேலன் சொல்லவும் அப்போ ஜானகியும் சோகத்தோடையே அங்கே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேலன் வந்து வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அம்மா சொல்கிறது கரெக்டு தான், சொல்லப்போனால் வேதனாகி ஒன்றும் லேஸ்பட்டவ கிடையாது, அவள் ஒன்று சும்மா இருக்க மாட்டா, ஏன்னா ஐயா வந்து அம்மா கழுத்தில் தாலி கட்டினது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம தான் அவள் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா, சொல்லப்போனாக்கி அம்மாவையே அவள் தூக்குனவளாக்கும், அதனால அவள் சும்மா இருக்க மாட்டா, இன்னும் அடுத்தது அடுத்த வேலையை ரொம்பவே வந்து மோசமாக காட்டுவா அப்படிங்கவும் இது கிட்டதுமே வள்ளி கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடா சொல்கிற, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, சொல்லப்போனாக்கி அம்மா கிட்ட நீ பேசும்போது ரொம்ப தைரியமாக இருந்தது, ஆனால் அம்மா போனதுக்கப்புறமா நீ இப்படி பேசுகிறத பார்த்தாக்கி எனக்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது வள்ளியம்மா நீங்கள் அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் வேலைன்னு இருக்காமலா, வேலைன்னு இருக்கும்போது நீங்களாம் எதுக்கு கவலைப்படுறீங்க, அவங்க என்ன பண்ணினாலும் சரி தான், எந்த இலைக்கு போனாலும் சரி தான், அந்த இலையை நான் தொட்டுட்டு வருவோம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் வள்ளியும் உடனே வந்து அதை பற்றி யோசனை பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரத்தினவேலுவை தான் காட்டுறாங்க. அப்போ வேதனாகி அவங்க ரத்தினவேலு ரூமுக்கு போவோம், என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா அங்கே நடந்ததெல்லாம் தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ வேதனாகியும் சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி நம்ம என்ன இருந்தாலும் சரி தான், நீ வந்து ஜானகி கழுத்தில் தாலி கட்டியிருக்க கூடாது அப்படிங்கும்போது அக்கா அங்கே நடந்ததெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த, அப்படி இருக்கும்போது என்னால் என்ன
செஞ்ச முடியும் அப்படிங்கவும், ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், ஆனால் அதுக்காக நம்ம இப்படியே வந்து விட்டுறக்கூடாது, என்ன இருந்தாலும் சரிதான், ஜானகி வீட்டுக்குள்ளே விட்டது தப்பு, அதனால தானே இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கவும், ஆமாக்கா நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, சரி தம்பி நீ ரெஸ்ட் எடு நான் வார அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி இங்கே வரவும் ரஞ்சித்துக்கிட்ட ரொம்பவே வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரஞ்சித் சொல்கிறாங்க, இந்த வேலன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்திருக்க முடியும், எல்லாம் ஒன்றால் வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி ரஞ்சித்தை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வேலன் வந்து இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து வேதனாகி பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி சூப்பராகவே இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. வேதநாயகி அடுத்தது ஜானகி எப்படியாவது வீட்டை விட்டே அனுப்பிவிடணும், இதுக்கு மேலே இங்கே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வேதநாயகி வந்து திட்டத்தை போடுவாங்க. அதனால ஜானகி மேலே என்ன மாதிரிலாம் அவங்க பழியை சுமத்த போகிறாங்க. ஆனால் அது எல்லாத்துலேயும் இருந்து அவங்க வேலனும் வள்ளியும் வந்து ஜானகியை காப்பாற்றுவாங்க. அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தினவேலு ஐயா வந்து ஜானகி அம்மாவை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வேதநாயகிட்ட இருந்து ஜானகி அம்மாவை நிரந்தரமாக நம்ம காப்பாற்ற முடியும். ஆனால் ஐயா மனசில் அம்மாவை இடம் பிடிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலன் வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரத்தினவேலு வந்து அவங்க ஜானகி கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்களே தவிர ஆனால் மனைவியை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ரத்தினவேலு மட்டும் ஜானகி மனைவியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா வேதநாயகியால் எதுவுமே செய்ய முடியாது. வேலன் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க